இன்றைக்கு இந்த பட்டுக்கோட்டை நகரத்தில் பேரறிஞர் அண்ணா, டாக்டர் கலைஞருடைய திருவுருவ சிலைகளை எல்லாம் திறந்து வைப்பதில் உண்மையிலே நான் மிகுந்த பெருமை அடைகின்றேன், மகிழ்ச்சி அடைகின்றேன். 10 நாட்களுக்கு முன்பு இதே தஞ்சை செங்கிப்பட்டியிலே கலைஞருடைய சிலையை திறந்து வைக்கின்ற அந்த வாய்ப்பை பெற்றிருந்தேன். இன்றைக்கு உங்களுடைய முன்னிலையில் அண்ணாவுடைய சிலையும் கலைஞருடைய சிலையும் திறந்திருக்கின்ற வாய்ப்பை பெற்றிருக்கின்றேன். இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த மாவட்ட அமைச்சர் அவர்களுக்கும் மாவட்ட பொறுப்பாளர் அண்ணன் பழனிவேல் அவர்களுக்கும் முதல்ல என்னுடைய மாவட்ட நிர்வாகிகளுக்கும் முதல்ல என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோட்டைன்னு சொன்னா அது மிகையாகாது. இந்த டெல்டா பகுதி கலைஞருடைய மனசுக்கும் சரி, அண்ணாவுடைய மனசுக்கும் மிகுந்த நெருக்கமான ஒரு பகுதி இந்த டெல்டா பகுதி. நம்முடைய கழக தலைவர் அவர்கள் அடிக்கடி சொல்வார், நானும் ஒரு டெல்டாக்காரன் அப்படின்னு பெருமையாக சொல்வார். இன்னொரு கூடுதல் பெருமை, இந்த ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம் தான் முத்தமிழர் கலைஞருடைய சொந்த மாவட்டம், சொந்த மண். 1949 பேரறிஞர் அண்ணா அவர்கள் திமுகவை துவங்கும் போது கலைஞர் அவர்களை இந்த மாவட்டத்துக்கு அமைச்சு கழக பணிகளை எல்லாம் நீ போய் கவனித்துக்கொள் என்று அனுப்பிச்சு வச்சார். அந்த காவிரி டெல்டா மண்டலத்தில் கலைஞருடைய காலடி மண் படாத இடமே கிடையாது, படாத பகுதியே கிடையாது. திராவிட இயக்கத்துடைய போர்படை தளபதியாக இருந்த பட்டுக்கோட்டை அழகிரியை தந்த மண் இந்த பட்டுக்கோட்டை மண். பட்டுக்கோட்டை அழகிரியுடைய பேச்சுகளை எல்லாம், மேடை பேச்சுகளை எல்லாம் கேட்டு திராவிட இயக்கத்துக்கு வந்தவர் தான் டாக்டர் கலைஞர் அவர்கள். இன்னொரு கூடுதல் பெருமை, டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு கலைஞர் என்ற பட்டப்பெயரை கொடுத்ததே திரு பட்டுக்கோட்டை அழகிரி அவர்கள் தான். அப்படிப்பட்ட சிறப்பான மண்ணில் இன்னைக்கு கலைஞர் அவர்களுக்கும் பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கும் சிலைகளை அமைத்திருக்கின்றோம். முத்தமிழ் கலைஞர் அவர்கள் அறிஞர் அண்ணாவுடைய சிலைகளை இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நாம் திறக்கிறோம்னா கலைஞருடைய அண்ணாவுடைய கொள்கைகளை, லட்சியங்களை தமிழ்நாடு முழுக்க கொண்டு போய் சேர்க்கிறோம்னு அர்த்தம். முத்தமிழ் கலைஞர் அவர்கள் தான் இன்னைக்கு நாம பார்த்துட்டு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை, நவீன தமிழ்நாட்டை உருவாக்கினவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இன்னைக்கு கலைஞர் வழியில நம்முடைய தலைவர் அவர்கள் திராவிட மாடல் ஆட்சியை, ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். ஏராளமான திட்டங்களை செயல்படுத்திட்டு இருக்கிறார். குறிப்பிட்டு சொல்லணும்னா ஆட்சிக்கு வந்தவுடனே நம்முடைய முதலமைச்சர் கழக தலைவர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கான அந்த விடியல் பயண திட்டம். இன்னைக்கு கிட்டத்தட்ட 960 கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க இந்த 4.5 வருஷத்துல மட்டும். அது மட்டும் இல்ல, பள்ளி குழந்தைகளுக்கு ஒவ்வொரு நாளும் 22 லட்சம் குழந்தைங்க பயன்பெற அளவுக்கு முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். பெண் பிள்ளைகள், ஆண் குழந்தைங்க படிக்கணும், மேற்கல்வி படிக்கணும்னு தூய்மை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம். இப்போ 10 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்துட்டு இருக்கிறார். இப்படி ஏராளமான திட்டங்கள். இதற்கெல்லாம் மகுடம் வைத்தது போல 1,31,00,000 மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை மாதம் 1000 ரூபாய் நம்முடைய தலைவர் கொடுத்திருக்கிறார். இந்த மகளிர் உரிமை திட்டத்தை எப்படியாவது தடுத்து நிப்பாட்டணும், தேர்தலை காரணம் காட்டி எப்படியாவது நிப்பாட்டணும்னு பாஜகவும் அவருடைய அடிமை கூட்டமும் முயற்சி பண்ணாங்க. அவங்களுடைய சூழ்ச்சிகளை எல்லாம் முறியடிக்கிற வகையில் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் நேற்று முன்தினம் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாசத்துக்கான உரிமை தொகையா 3000 ரூபாய், அதே மாதிரி கோடை காலத்திற்கான சிறப்பு நிதியா 2000 ரூபாய்னு ஒரே ஷாட்ல 5000 ரூபாய் இன்னைக்கு மகளிர்கிட்ட கொண்டு போய் நம்முடைய தலைவர் அவர்கள் சேர்த்திருக்கிறாங்க. இது மட்டும் இல்ல, போன மாசம் பொங்கலுக்கு மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்தாரு. அதோடு சேர்த்து பொங்கல் தொகையா 3000 ரூபாய் கொடுத்தாரு. இந்த 2 மாசத்துல மட்டும் நம்முடைய தலைவர் 9000 ரூபாய் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறார் நம்முடைய தலைவர் அவர்கள். அது மட்டும் இல்ல, சட்டமன்ற தேர்தலுடைய முதல் வாக்குறுதியா நம்முடைய தலைவர் கொடுத்திருக்கிறார். திராவிட மாடல் ஆட்சி 2.2 அமைஞ்ச பிறகு மகளிர் உரிமை தொகையை 2000 ரூபாயாக மாதம் 2000 ரூபாய் உயர்த்தி கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். எல்லோருக்கும் எல்லாம்னு சொல்ற மாதிரி எல்லா அவர்களுக்கும் எல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியிருக்கிறார். இன்றைக்கு கூட இந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு பட்டுக்கோட்டையில புதிய பேருந்து நிலையத்தை, பஸ் ஸ்டாண்டை நாங்கள் திறந்து வைக்க இருக்கின்றோம். இது போன்ற திட்டங்களால்தான் இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலேயே 11.19% வளர்ச்சியோடு இன்னைக்கு நம்பர் 1 ஸ்டேட்டாக நம்முடைய தமிழ்நாடு விளங்கிக் கொண்டிருக்கிறது. நம்முடைய வளர்ச்சியை பொறுத்துக்க முடியாத ஒன்றிய பாஜக அரசு எவ்வளவோ சதி திட்டங்களை தீட்டுகின்றது.
நிதி உரிமையை பறிக்கின்றாங்க. சமீபத்தில் அறிவித்த ஒன்றிய அரசு பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு திட்டம் கூட கிடையாது. ஒன்றிய நிதித்துறை அமைச்சர் பட்ஜெட்டை வாசித்து முடிக்கிறதுக்கு முன்னாடியே இங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது ஒரு சிறந்த பட்ஜெட் வாழ்த்துறை கொடுக்கிறார். அதனாலதான் நான் அடிக்கடி சொல்றேன், முரட்டு பக்தர்களை கேள்விப்பட்டிருக்கோம், முரட்டு தொண்டர்களை கேள்விப்பட்டிருக்கிறோம். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இன்னைக்கு இந்தியாவிலேயே சிறந்த பாஜகவுடைய முரட்டு அடிமை. ஜாடிக்கு ஏத்த மோடின்னு ஜாடிக்கு ஏத்த மூடின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு மோடிக்கு ஏத்த எடப்பாடி பழனிசாமியாக, மோடிக்கு ஏத்த மூடியாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். இனிமே 10 தோல்வி பழனிசாமியும் மொத்த தோல்வி மோடியும் என்னதான் பாடுபட்டாலும் தமிழ்நாட்டு மக்களை மீண்டும் அவங்க நம்பிக்கையை பெற முடியாது. எனவே மீண்டும் அமைய போறது நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி தான். நம்முடைய தலைவர் அவர்கள் தான் மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்க போகின்றார். அதற்கு இந்த பட்டுக்கோட்டையில் இருக்கக்கூடிய பகுதி மக்கள் நீங்க அத்தனை பேரும் துணை நிற்க வேண்டும். நம்முடைய தலைவர் அவர்கள் குறைந்தது 200 தொகுதியில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் வெல்லும் அப்படின்னு ஒரு டார்கெட் கொடுத்திருக்கிறார். நாம அடுத்த 50 நாட்கள் களத்தில் இறங்கி மக்களை சந்திச்சு அந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டோம்னா 200க்கும் அதிகமான தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி நிச்சயம் வெற்றி பெறும். அந்த நம்முடைய சபதத்தை நம்முடைய பேரறிஞர் அண்ணா டாக்டர் கலைஞர் சிலைகள் முன்பு நாம் அந்த சபதத்தை ஏற்போம் என்று கூறிக்கொண்டு இந்த சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய மாவட்ட பொறுப்பாளர் அந்த பயணிகளுக்கும் மாவட்ட கழக நிர்வாகிகளுக்கும் வந்திருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் குறிப்பாக வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றி வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.